2500 மகளிர் உரிமை தொகை விரைவில் வெளியாகும் குட் நியூஸ். முதல்வர் விஜயின் முக்கிய மூவ். தமிழக அரசின் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று 2வது நாளாக ஆலோசனை நடைபெறுகிறது. இதில் பட்ஜெட்டில் 2500 மகளிர் உரிமை தொகை அறிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தாவேகா ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தமிழக அரசின் நிதிநிலை மோசமாக இருப்பதாகவும், தமிழகத்தின் கடன் முன் எப்போதும் இல்லாத விட அதிகரித்திருக்கிறது என்று முதலமைச்சர் விஜய் கூறியிருந்தார். இப்படி இருக்கையில் தாவேகாவின் தேர்தல் அறிவிப்புகள் பட்ஜெட்டில் எதிரொலிக்குமா என்று குறித்து எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை 2500, அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 6 இலவச சிலிண்டர்கள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 உதவித்தொகை போன்றவை தாவேகாவின் தேர்தல் அறிவிப்பில் முக்கியமானதாகும். இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானால் குறைந்தது 1.5 லட்சம் கோடி முதல் 2.47 லட்சம் கோடி வரை செலவாகும். இந்த தொகை மிகப்பெரியது. எனவே இதை அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையில் தான் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு வெளியாகுமா என பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்திருக்கின்றனர். எனவே நிதி நிலைமை குறித்து முதலமைச்சர் விஜய் துறை ரீதியாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நேற்று இந்த ஆலோசனை தொடங்கியது. இன்று 2ஆம் நாளாக ஆலோசனை நடக்க இருக்கிறது. ஜூலை 22 வரை துறை ரீதியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் பட்ஜெட் அறிவிக்கை தயாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.